எனவே இந்த நாளிலே அஃப்ரினா கிறிஸ்தேவா என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆண்டவர் இதை கேட்கிறது. என்ன கேட்குது? பிரியாணி வேணுமா, பரோட்டா வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு? வெரி குட். ஞானம், விஸ்டம் வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும்? ஃப்ரீடம், ஞானம். சாலமோன் ஞானத்தை கேட்டார், சிறப்பாக வழி நடத்தினார். ஆண்டவர் இந்த நாளிலே சிறு வயதிலே உங்களுக்கு ஞானத்தை பரிசாக கொடுப்பாராக. ஆண்டவர் இயேசு உடலை பெற்றுக்கொண்டவுடன் நீங்கள் முழுகாமல் இந்த விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். அதை சொல்லிட்டு முழுமையில அப்படியே இருக்கிறார். ஆண்டவர் வியாழமாதா உங்களுக்காக கல்வியை செய்வார். இந்த நாளிலே இயேசு உடலை ரத்தத்தையும் முதலாக அறிந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதுவரை படிச்சதெல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிப்பீர்கள். இதுவரைக்கும் எழுதலாம் நல்லா எழுத ஆரம்பிப்பீர்கள். இதுவரைக்கும் வந்தீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் அம்மா அப்பா கீழ்படுத்தி கீழ்படி ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் செல்போனை அதிகமாக யூஸ் பண்ணி செல்போனை பார்க்க மாட்டேங்க. நல்ல பிள்ளையாக இருக்கீங்க. சிட்டி டிவி பார்த்துட்டு சீரியல் நல்லா பார்க்கவே மாட்டீங்க. எனவே ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, டியூஷன் போவீங்க, படிப்பீங்க, செய்வீங்க. வல்லமையை உங்களுக்கு அவர் உணவு வழியாக தருவாராக. சிறப்பாக அம்மா அப்பா சிறுமியாக மாநகராட்சி தேவர்களாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பல ரிஸ்குகள் மத்தியிலே இந்த ஏற்பாட்டை அவர்கள் தேதி மாற்றி மாற்றி வச்சு இந்த நாளிலே தியாகமாதா முன்குறித்து வைத்திருக்கிறார். எனவே இருந்தாலும் என்ன நடக்கணும் என்று சொல்லி தேவனுக்காக இந்த நாளை குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாளில் பெற்றோர்களை தேவன் ஆசீர்வதித்து நல்ல உடல்நலத்தை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து, பிள்ளைகள் கத்தோலிக்க பிள்ளைகளாக வளர, திருமணமாக குழுங்க, எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே உடலான ஜீவத்தோடு பாதுகாப்போடு தருவாராக. குறிப்பாக அஃப்ரினாவுடைய ஞான பெற்றோருக்கு ஆரோக்கியராஜ், வில்லியம்ஸ் மீது இவர்களை தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல்நலத்தை தருவாராக. அஃப்ரினா இன்னும் படித்து ஜெயிக்க, திருப்படிக்கு வர நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். சித்தப்பா கோயிலுக்கு வரணும். ஞான பெற்றோர்களும் கோயிலுக்கு வரணும். அதனால பிள்ளை கோயில் கற்றுனாலும் ஃபோன் பண்ணி கேட்கணும், எங்கே இருந்தாலும் ரெகுலராக கோயிலுக்கு வரணும். நன்மை வாங்கிட்டாங்க, நன்மை எடுத்துட்டா கண்டினியூஸாக சண்டே மாதம் வரணும். முடியுமா? பார்த்துக்கணும். டியூஷன் போகல, பார்த்து மோசம் இருக்குது சண்டே டியூஷன். அதனால வரணும், படிக்கணும். அதே போல கிருஷ்ண தேவாவுடைய ஞான பெற்றோர் செல்ல பிள்ளை வெளிசீராங்க இருக்காங்க. பிள்ளை பார்த்து கொள்ள வேண்டும், படிக்க அனுப்ப வேண்டும், கோயிலுக்கு அனுப்ப வேண்டும், ஞான காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால் அருமையானதையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தேவையாக திருப்பதிங்களா வந்திருக்கீங்களோ உங்கள் புதுமுனை நாளை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லி இந்த நாளிலே அதிசயம் நடக்க வேண்டும், சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று மனதில் மன்னிப்பு கேட்போம். எல்லா மழையிலும்
நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திரா மன்னாவினால் உங்களை விடுவித்தார்.
இயல் 6 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 58 வரை. இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உடல் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நான் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நான் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமடைந்து
செழிப்பாக வளர வேண்டும். பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வளர வேண்டும். வெற்றியின் குடும்பமாக தேவன் பராமரிக்க வேண்டும் என்று தேவத்தால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். விவசாயம் செழிக்க வேண்டும் செய்யும் ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உங்களால் செய்ய முடியாது. இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. இந்த உலகம் துன்புறுத்தியது. கிறிஸ்துவுடைய ஆண்டவராகிறோம். ஆமென். ஏனெனில்
தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு வருகின்ற நாங்கள் சாக பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், தோல்வியடைய பிறந்தவர்கள், வெற்றியடைய பிறந்தவர்கள் என்று சொல்லி அபிஷேகத்தால் நீ நிரப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்கிறது. இறைவா, இன்று திருமகனை நற்கருணை வழியில் முதல் முறையாக நிறைவேற்றிய இந்த குழந்தைகளை ஆசிரியர் அவர்கள் அவர்களது அன்பால் நிரப்பப்பட்டவர்களாக உடைய ஆவியின் ஞானத்தால் என்றும் நிறைந்த பிள்ளைகளாக இப்பொழுது வாழச் செய்கிறது. பிள்ளைகளுடைய பெற்றோர் இவரை ஆசிரியர்கள் அவருடைய ஞானம் பெற்றோரை ஆசிரியருக்கு அவர்களது குழந்தைகளை நன்கு இழக்கக்கூடிய ஞானத்தோடு அவர்களோடு வாழச் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழும் இருந்தோருடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு போது திரும்பவோடையும் ஏற்றெடுக்கும். எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும். கடவுளின் கட்டித்தாயிரம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் பொறுப்புள்ளவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வரவர்கள் என்றார்கள். இவர் வழியாக இவரால் இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இவர்கள் அமைதி ஒற்றுமை நல்ல உடல்நலத்தை முன்னேற்றத்தை வெற்றியையும் முதலாக உடல்நலத்தை உடல் பிள்ளைகள் தெய்வீக ஞான வல்லமையுடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் வாழும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சமாதானம் சொல்லி ஒரு சமாதானம் இருக்கிறோம். மாதா சமாதானம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எனது உடலை உட்கொள், நீ வாழ்வாய், உன் குடும்பம் வாழும், உன்னை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லும் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம ஞான பிள்ளைகளுக்கு தெய்வீக உடலத்தை கொடுத்து எந்த மதிலையும் தாண்ட சக்தி கொடுப்பவர் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து ஒரு நித்திய வாழ்வுக்காக. Amen.
ஆசை வைத்து வெற்றியை தருவாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, அருளிருந்த மரியே வாழ்க என்று சொல்லி மாறாவின் பிள்ளைகளாக தேவனுக்குரியவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பின்னாடி மாறிடா இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து கீழே வந்து அப்படியே அப்படியே நீங்கள் பாருப்பா சரிங்க
இங்கே பாருங்க அண்ணா, இங்கே பாருங்க. சார் சார் ஒரே ஓகே இங்க பாரு ஓகே வருஷம் வருஷம்